எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல ராயப்பேட்டை மார்ச்செட்லாம் பார்த்துருக்கேன். 2 டேபிள் இருந்தா பெரிய விஷயம். 2, 3 இருந்தா பெரிய விஷயம். போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. அது அவ்வளோதான் இருக்கும். நீங்க இங்க 41 பேருக்கும் நீங்க 3 டேபிள் வச்சிருந்தா கூட 13 பேர் ஒரு ஆளுக்கு 13 × 3ன்னு போட்டீங்கன்னா எத்தனை நாள் ஆகும்? ஒரு டேபிள்ல முடிக்கிறது 39 மணி நேரம் ஆகும். 3 டேபிள் 39 ஹவர்ஸ் ஆச்சு. நீங்க சொல்றத பார்த்தா 1:30 மணிக்கு ஆரம்பிச்சீங்க, அன்னைக்கு சாயங்காலம் கொடுத்துட்டேன்றீங்க. 14 மணி நேரத்துல 14 பேர் எப்படி பண்ணுவீங்க? இவ்வளவு விரைவாக முடிக்கப்பட்டிருக்கிறதன் பின்னணியில அப்ப என்னென்ன சந்தேகிக்கும்? என்னன்னா அவங்க சொல்றது போலீஸ் தரப்பு சொல்றது என்னன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும், எல்லாரும் பாடி வேணும் அப்படின்னு இதான் நம்புற மாதிரி இருக்கா? பாடி கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. பட் உரிய இல்லம்மா போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்குது, அவ்வளோ சரி கொடுக்க முடியாதுன்னா கேட்டு தானே ஆகணும். அதுக்கு தானேங்க போலீஸ், அதுக்கு தானே கட்டுப்படுத்து தானே போலீஸ். அவங்க சீக்கிரம் கேட்குறாங்க அப்படி கொடுத்துட முடியுமா? ஒரு மர்டர் கேஸில் கூட தான் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுன்னு கேட்போம், விட்டுருவோமா நம்ம? சட்டம் தனி இல்லைங்க. இப்போ மக்கள் கோரிக்கை வேற, அவங்க ஆதங்கத்தில் கேட்குறாங்க. அந்த கோரிக்கையை வச்சு கொடுத்துட்டுன்னு சொல்ல முடியுமா? தான் சொல்றாரு கோர்ட்டில். அவங்க 41 பேரும் குடும்பமும் நிற்கிறாங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும், ரயட் ஆகிடும்னு நினச்சி தான் உடனே நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ணணும் முடிவு பண்ணி சேலத்துலேருந்து டாக்டர் கான்ஃபரன்ஸ் டாக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு உடனே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது நம்புற மாதிரி இல்லை.